சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. 2024 குரூப் 4ல இங்க பாருங்களேன், A = 1, B = 2, C = 3, Z = 26 அப்படின்னா H, C, F க்கு HCF க்கு மீசிமா எது சமமா இல்லை அப்படின்னு குழப்பமா கேட்டு வச்சிருக்காங்க. ஆப்ஷனும் ஏதோ மாதிரி வச்சிருக்காங்க. எக்ஸ் இருக்கு, இ பிளஸ் எக்ஸ் இருக்குது, ஏ பிளஸ் சி பிளஸ் ஹெச்னு இருக்குது, அதுக்கப்புறம் ஏ கிராஸ் சி கிராஸ் ஹெச்னு இருக்குது. சரிங்களா? இதே மாடல்ல வந்து பாத்தீங்கன்னா 2023 டிஎன்பிசியில் கூட கேட்டிருக்காங்க. எப்படின்னா A = 1, B = 2, C = 3, Z = 26 இந்த மதிப்பை வச்சுக்கிட்டு IXக்கு HCF கண்டுபிடிங்க, சிபிக்கு வந்து எல்சிஎம் கண்டுபிடிச்சி ரேஷியோ எடுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி வித்தியாசமான சம்ஸும் ரொம்ப எளிமையாக தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது எண் எழுத்து காரணவியல்ல 3வது வீடியோ வந்தாச்சுங்க. ஆல்ரெடி முதல் மற்றும் 2வது வீடியோ பார்த்தவங்களுக்கு இது ரொம்ப எளிமையாகவே இருக்கும். அதனால ஞாபகம் வச்சுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்னைக்கான கிளாஸுக்கான கொஸ்டினை ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். மறக்காம டெஸ்ட் எழுதி பாருங்க. அப்போதான் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். முதல்ல நம்ம முதல் கிளாஸில் பார்த்ததை ஒரு முறை ரீகால் பண்ணிடுவோம். ரீகால்னா அதாவது 744வது கேள்வி பாருங்க. A = 1, B = 2, எக்ஸட்ரான் கொடுத்து Z = 26 என கொள்ள வேண்டுமெனில் OWL என்ற வார்த்தை மதிப்பு எதற்கு சமமாக இருக்கும் அப்படின்னு 2022 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. அதாவது இவங்கள தெளிவாக சொல்லிட்டாங்க. ஏன்னா 1 வச்சுக்கணும், பின்னா 2 வச்சுக்கணும், சின்னா 3 வச்சுக்கணும், ஐன்னா 9 வச்சுக்கணும், அப்படியே கடைசி எழுத்து இசட்னா 26 வச்சுக்கணும். மொத்தம் 26 எழுத்துக்கள் ஏபிசிடியில் இருக்கு. சரிங்களா? அந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் நம்ம ஆர்டரா 1 2 3 4 5ன்னு நம்பர் வச்சிட்டு இருக்கோம். சரிங்களா? ஓகே. இதில் என்ன சொல்றாங்கன்னா OWL இதுக்கு முதல்ல மதிப்பு கண்டுபிடிக்கணுங்க. எப்படி? அதாவது ஓலோ என்ன? ஓன்னா அது பாருங்க 15 அப்படின்னு இருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன், ஓக்கு 15 அப்படின்னு வச்சுக்கிறேன். அடுத்தது W அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Wனா 23 அப்படின்னு இருக்கு, 23ன்னு வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் L அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Lன்னா 12 அப்படின்னு இருக்கு, இந்த இடத்துல 12 வச்சுக்கிட்டேன். இப்போ இதை கண்டிப்பா கூட்டி இருக்கலாம், பெருக்கி இருக்கலாம், ஏதாவது பண்ணியிருப்பாங்க. பட் பெருக்குனா ரொம்ப பெரிய நம்பர் வரும். ஏன்னா அங்கே 2 டிஜிட் நம்பர் இருக்கிறதால ரொம்ப பெரிய நம்பர் வரும். அதனால் நான் ஜஸ்ட் கூட்டிக்கிறேன் பெஸ்ட். ஓகேவா? ஸோ கூட்டினா 15 23 12 கூட்டினா 50 அப்படின்னு வருதுங்க. ஸோ இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா OWLன்னா நான் 50ன்னு கண்டுபிடிச்சிக்கிட்டேன். ஜஸ்ட் நான் கூட்டிக்கிட்டேன். ஓகேவா? இப்போ என்ன கேட்குறாங்கன்னா எதற்கு சமம்னா இப்போ ஆப்ஷனில் இப்போ ஆப்ஷன் ஏ FISH FIESH இந்த நம்பர்லாம் கூட்டுங்க. அதுக்குரிய நம்பரை கூட்டினா 50ன்னு வந்தால் அதான் ஆன்சர், வரலனா கிடையாது. அடுத்தது ஆப்ஷன் பியில் BLGEON இருக்குது. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த நம்பரை போட்டு கூட்டுங்க, 50 வந்தால் ஆன்சர், இல்லைனா கிடையாது. அதே மாதிரி தான் இப்போ நான் ஆப்ஷன் சி எடுத்துக்கிறேன். டைரெக்டாக மீதெல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். எஸ் அப்புறம் என்ன கொடுத்துருங்க, SNAKE அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், எஸ் அப்படின்னா 19. ஓகேவா? ஜஸ்ட் நான் அந்த நம்பரை எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்னன்னா 14ங்க, 14. ஏன்னா 1 எல்லாருக்கும் தெரியும் ஃபர்ஸ்ட்டு. அப்புறம் கேனா 11 அப்படின்னு இருக்கு, ஈனா 5 இருக்கு பாருங்க, 5 அப்படின்னு இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், 19 14 1 11 5 கூட்டினா 50ன்னு வருது. ஸோ நம்ம என்ன பண்ணோம், OWL கூட்டினாலும் 50 வருது. அதே மாதிரி SNAKE கூட்டினா 50 வருது. ஸோ இப்போ இதுதான் சமமாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான விடை. நீங்கள் என்ன பண்ணுங்க, மற்ற எழுத்துக்கெல்லாம் அதே மாதிரி அப்ளை பண்ணி 50 வருதான்னு பாருங்க, கண்டிப்பாக வராது. புரியுதுங்களா? இது ஃபர்ஸ்ட் டைப்ல இதை பற்றி டீட்டெயிலாக 40 நிமிஷம் வீடியோ பார்த்தாச்சு. சரியா? ஸோ அப்போ அதை ஒரு முறை ரீகால் பண்ணிட்டேன். பேட்டர்ன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ரைட்டு. இப்போ இதுக்குள்ள இது ரீசனிங் டாபிக். இதுக்குள்ள சிம்பிளிஃபிகேஷனு, எல்சிஎம், ரேஷியோ, பர்சன்டேஜ்லாம் கூட சேர்ப்பாங்க போல. அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிலாம் கேட்குறாங்க. வரக்கூடிய எக்ஸாம்ல இந்த மாதிரி கேள்வி தான் கேட்பாங்க. எப்படி? இது பாருங்க, இந்த கணக்கு வந்துடுறேன். இங்கே என்னன்னா A = 1, B = 2, C = 3, Z = 26 என கொண்டால் H, C, F இன் மீசிமா
மீசிமாவிற்கு சமம் இல்லை எது சமமா இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம போன கணக்கில் கூட பார்த்தோம் எது சமமா இருக்குதுன்னு கேட்டாங்க. சமம்னா என்ன அர்த்தம்? அதுக்கு 50 வருதுன்னா ஆப்ஷன் இருக்கிறதுக்கும் எதுக்கு 50 வருதோ அதான் ஆன்சர். அப்படிதான் நம்ம பார்த்தோம். இப்போ இது சமம் இல்லைன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இதுக்கு 50ன்னு வருது, சும்மா சொல்றேன், நான் ஒன்றும் ஒர்க் அவுட் பண்ணல, ஜஸ்ட் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்றேன். இதுக்கு 50 வருதுன்னா இந்த 4 ஆப்ஷன்ல 3 ஆப்ஷனுக்கு 50 வரும், ஒன்றுக்கு மட்டும் 50 கீழே இல்லை அதிகமாக இருக்கும், 50 வராது. அப்போ அதான் சமமா இல்லை, அப்போ அது அதான் கரெக்டான ஆன்சர், டிக் பண்ணிவிடும். புரியுதா? சொல்ற கான்செப்ட் புரியுதுங்களா? ரைட்டு. இப்போ எனக்கு கொஸ்டின் முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். என்னன்னா ஏவுக்கு 1, பிக்கு 2, சிக்கு 3, இசட்டுக்கு 26ன்னு மொத்தம் 26 எழுத்துக்கு அவங்களே நம்பர் அலோகேட் பண்ணி கொடுத்தாங்க. 1 2 3 4 5ன்னு. சரிங்களா? நான் அந்த ஆர்டரில் எழுதி வச்சுக்கிட்டேன். வச்சுட்டு இப்போ என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டால் HCF இல்லை, HCF. சரிங்களா? ஸோ ஹெச்ன்ற எழுத்துக்கு நம்பர் என்ன அதை கண்டுபிடிச்சிக்கணும். சரிங்களா? ஹெச்சுக்குன்னா 8 அப்படின்னு வரும், இந்த இடத்துல 8 எழுதிக்கிறேன். சி அப்படின்னு இருக்குது, சின்னா இதோ இருக்கு பாருங்க 3 அப்படின்னு வரும், இங்கே 3 போட்டுக்கிறேன் கமா. நெக்ஸ்ட் எஃப் அப்படின்னு கொடுத்துருக்கேன், எஃப்னா 6 வரும், இந்த இடத்துல 6 போட்டுங்க. அப்போ 8 3 6. இந்த 8க்கும் 3க்கும் 6க்கும் என்ன கண்டுபிடிக்கணும்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஓ புரியுதா? இப்போ இதுக்கு முன்னாடிலாம் இப்போ HCF ஹெச்சுக்கு 3, சிக்கு ஹெச்சுக்கு 8, சாரி வளர்ட்டேன், ஹெச்சுக்கு 8, சிக்கு 3, எஃப்க்கு 6. இது 3த்தையும் கூட்டிலாம் நம்ம கணக்கு போட்டோம், கூட்டுறது பெருக்கிறது அப்புறம் ஏதோ பண்ணி பார்த்தோம். ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இந்த 8 3 6க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க. அடடடா, வாங்க கண்டுபிடிச்சிடுவோம். எல்சிஎம்க்கான நாலேஜ் இருக்குதா இல்லையான்னு நம்ம இப்போ சொல்ல, ஏன்னா நம்ம எல்சிஎம் கிளாஸ் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். பட் இந்த 8 3 6க்கு எப்படி எல்சிஎம் எடுக்கணும் அப்படின்னு கேட்டால், இப்போ 8 3 6 இருக்குல்ல, இந்த 3 நம்பரில் எத்தனை நம்பர்னா கொடுக்கட்டும். ஓகேவா? ஒரு டானாவகத்தல் போட்டுங்க. டானாவகத்தல் போட்டுட்டு மினிமம் 2 நம்பராவது ஒரு வாய்ப்பாட்டில் வந்தால் ஒரு ஸ்டெப் இறங்கணும். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இறக்கிட்டு போனோம். இப்போ 8 3 6 இது 3மே ஒரு வாய்ப்பாட்டில் வராது. ஆனால் இந்த கடைசியாக இருக்கிற 3 6ம் 3 வாய்ப்பாட்டில் வரும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், வெளியே 3ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? 3ஆல் வகுப்படும் அர்த்தம், அதுக்கு 3 வச்சுக்கிட்டேன். 3ல் இப்போ நான் ஒவ்வொரு நம்பராக கண்டுபிடிக்க போகிறேன். 8 3 வாய்ப்பாட்டில் வருமானு கேட்டால் வராது, வரலன்னா அந்த நம்பரை அப்படியே எழுதிக்கணும். அதுக்கடுத்தது 3 வருமானா ஓர் 3 3, இங்கே இருக்கிற 1ஐயும் இங்கே இருக்கிற 3ஐயும் பெருகினா அந்த ஆன்சர் வரும். அவ்வளோதான், அதான் அதுக்கு மீனிங். புரியுதுங்களா? ஸோ ஓர் 3 3ன்னு வரும். 6 ஈர் 3 6ன்னு வரும். இந்த 2ஐயும் இந்த 3ஐயும் பெருகினா 6 வரும். ஓகேவா? ஸோ இதான் நம்ம எல்சிஎம் அப்படின்னு சொல்லுவோம் டானாவகத்தில் போடுறது. புரியுதா? ரைட்டு, எல்லாருக்கும் தெரியும்ல? ரைட்டுங்க. ஸோ அப்போ நமக்கு புதுசாக 8 1 2 அப்படின்னு 3 நம்பர் கிடச்சிருக்கு. இந்த 3 நம்பரில் மினிமம் 2 நம்பராவது ஒரு வாய்ப்பாட்டில் வந்தால் ஒரு ஸ்டெப் இறக்கலாம், இல்லைன்னா அப்படியே விட்டுடலாம். பட் இது 8ம் 2ம் 2ஆம் வாய்ப்பாட்டில் வரும், அதனால் நான் 2 வெளியே எடுத்துகிட்டு வந்துடுறேன். எடுத்துகிட்டு வந்து இப்போ பாருங்கள் 2ஆம் வாய்ப்பாட்டில் 4 2 8, இந்த 4ஐயும் இந்த 2ஐயும் பெருக்குனா 8 வரும் கரெக்டாக. அதனால அந்த 4 போட்டிருக்காங்க. 4 2 8. அடுத்தது 1 2ஆம் வாய்ப்பாட்டில் வராது, வரலன்னா அந்த நம்பர் அப்படியே இறக்கணும். 2 ஓர் 2 2, இந்த 1ஐயும் இந்த 2ஐயும் பெருக்குனா 2 வரும். ஸோ ஓர் 2 2 அப்படின்னு எழுதிக்கிட்டேன். ரைட்டா? ரைட். இப்போ நமக்கு கீழே 4 1 1 நம்பர் கிடச்சிருக்கு. இந்த 4 1 1 அப்படின்றது பார்க்கவே தெரியுது. மினிமம் 2 நம்பராவது ஒரு வாய்ப்பாட்டில் வருமானு கேட்டால் இந்த 1ஆம் வாய்ப்பாட்டில் கணக்கு தேவையில்லை. ஸோ மினிமம் 2 நம்பராவது ஒரு வாய்ப்பாட்டில் வந்தால் ஒரு ஸ்டெப் இறக்கலாம். ஆனால் இங்கே 4ன்ற நம்பர் மட்டும்தான் நல்லா தெரியுது, மீல 1 1ன்னு இருக்குது. அதனால் இத்தோடு நிறுத்திங்க, டானாவகத்தில் கேன்சல் பண்ணிவிடுங்க. நீக்கிட்டு வெளியில் இருக்கிற நம்பரை மட்டும் பெருகுனா அதுதாங்க எல்சிஎம். ஓகேவா? புரியுதா? ரைட்டு, கடகடன் போடலாம். ஸோ ஆல்ரெடி எல்சிஎம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இப்போ பெருங்க, ஓர் 3 ஈர் 3 6, 6 4 6 24. ஸோ 24 ஆன்சருங்க. எதுக்கு? HCF. இந்த 3 நம்பருக்கு நான் எல்சிஎம் எடுத்தால் 24ன்னு வருது. ஓகேவா? இப்போ என்ன கேள்வினா, இந்த ஆப்ஷனில் எது சமமாக இருக்குன்னு கேட்டாங்கன்னா, சமமாக இருக்குன்னு கேட்டால் எந்த ஆப்ஷனில் 24 வருதோ அதை போட்டுடலாம். பட் இவங்க எது சமம் இல்லைன்னு கேட்டாங்க. அப்போ நம்ம 1 by 1 செக் பண்ணலாம். இப்போ ஆப்ஷன் ஏ எடுத்துக்கிறேன். ஆப்ஷன் ஏவில் எக்ஸ்ன்னு இருக்குங்க.
எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக அது பாருங்கள், எக்ஸ்னா 24ன்னு இருக்குது. ஆக்சுவலி நமக்கு ஆன்சர் 24 தான் வருது. அப்போ இது வருது, சமமாக இருக்குது. ஓகேவா? இவங்க சமமாக இல்லைன்னு தான் கேட்டிருக்காங்க, அப்போ அது இல்லை. புரியுதா? அடுத்தது இ ப்ளஸ் எஸ். ஸோ இப்போ பாருங்கள், இ ப்ளஸ் எஸ். ஈன்னா என்னது? ஈனா 5, கரெக்டா? ஓகே. எஸ்ன்னா எஸ் வந்து தோருக்கு பாருங்க, இங்கே தான் இருக்குமே 19 அப்படின்னு இருக்கு. ஸோ 19ஓட 5 கூட்டினா 24ன்னு வருதுங்க. பர்ஃபெக்டாக வருதா? அப்போது இ ப்ளஸ் எஸ் 24 வருது, சமமாக இருக்கு. ஆனால் கொஸ்டினில் எது சமமாக இல்லைன்னு தான் கேட்டாங்க, அப்போ அது இல்லை. அடுத்தது ஏ ப்ளஸ் சி ப்ளஸ் ஹெச். சரிங்களா? அங்கே போடுறேன், ஏ ப்ளஸ் சி ப்ளஸ் ஹெச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா 1, சின்னா 3, அது நமக்கு தெரியும். ஹெச்னா ஹெச் எங்கே இருக்குது? 8 அப்படின்னு வருது. சரிங்களா? 8. இப்போது இதை கூட்டுங்க. 8 1 9 9 ஒரு 3 12 தாங்க வருது. ஆனால் நமக்கு என்ன வரணும்? 14 வரணும். அப்போ இது வரல, அப்போ இது சமமாக இல்லை. அப்போ இதான் ஆன்சர். ஓகேவா? இப்போ தெளிவாக புரிஞ்சிச்சா பாருங்க. சூப்பர். இப்போ கீழே கற்று நம்ம பார்த்துலாமா? ஏ கிராஸ் சி கிராஸ் பெருக்கலுங்க, அதெல்லாம் எக்ஸ் நினச்சிக்காதீங்க. அது ஏ பெருக்கல் சி பெருக்கல் ஹெச். ஏ பெருக்கல் சி பெருக்கல் ஹெச் இது வரைக்கும் பாருங்கள். இதெல்லாம் ஏ 1 அதனால இந்த இடத்துல 1ன்னு எழுதிக்கிட்டேன். அங்கே அப்படியே ப்ளஸ் இருக்கிறத பெருக்கலாக மாற்றிட்டேன். புரியுதா? ஏ ப்ளஸ் ஏ பெருக்கல் சி பெருக்கல் ஹெச்ன்னு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம ஏசிஹெச்சுக்கெல்லாம் கூட்டிட்டோம்ல, அதை அப்படியே பெருக்கல் வச்சுக்கிட்டேன். அப்புறம் குழப்பிக்காதீங்க. இப்போ பெருங்க, ஓர் 3 வரும். 3 8 பெருக்குன்னா 8 3 24 வரும். அடடே. ஸோ அப்போ இதுவும் கரெக்டாக வருது. அப்போது தெளிவாக தெரியுது, ஆப்ஷன் சி தான் சரியான விடை. இப்படி தாங்க நம்ம குரூப் 4ல் கேட்பாங்க. பெரிய கணக்கெலாம் கிடையாது. புரியுதுங்களா? ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸி. கொடுக்கக்கூடிய எழுத்துக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறேன். அந்த எல்சிஎம்க்கு அந்த மதிப்பு எந்த ஆப்ஷனில் வருது அப்படின்னு பார்க்குறேன். 3 ஆப்ஷனில் வருது, 1 மட்டும் வரல, அதான் ஆன்சர். அவ்வளோதான். சரிங்களா? கிடக்கிறேன்னு போட்டுடலாம். நீங்கள் உக்காந்து ஃபார்முலா கூட்டு வட்டியில் பெரிய ஃபார்முலா போட்டு மேலே ஒரு 4 டிஜிட்டு கீழே ஒரு 4 டிஜிட் போட்டு அடித்து மணிக்கணக்காக அடிக்கிறத விட இது ஈஸி தான். அப்படி யோசிங்க. ஓகேவா? புரியுதுங்களா? சூப்பர். அடுத்த கணக்கு போகலாமா? அடுத்தது இதை பாருங்க, 23/7/2023 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. என்ன கேள்வின்னா, ஏனா 1 பினா 2 சினா 3 எக்ஸெட்ரா இசட்னா 26 என மதிப்பு கொண்டால் மீ பேவா ஹெச்சிசிஎஃப் ஐக்கும் எக்ஸுக்கும் கண்டுபிடிங்க. நடுவில் 2 டாட் வச்சுருக்காங்க. 2 டாட் வச்சா ரேஷியோ அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிபிக்கு எல்சிஎம் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? ரைட்டு, வாங்க. ஸோ ஹெச்சிசிஎஃப் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஓகே. இப்போ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஐ எக்ஸு. சரிங்களா? ஸோ இந்த ஐக்கும் எக்ஸுக்கும் நான் எடுத்துக்கிறேன். ஐக்கும் எக்ஸுக்கும் நம்பர் போட்டாச்சு. ஏன்னா இவங்களே தெளிவாக சொல்லிட்டாங்க. ஏன்னா 1 பின்னா 2 சினா 3 இசட்னா 26ன்னு சொல்லிட்டாங்க. நான் இங்கே எழுதி வச்சுக்கிட்டேன். சரிங்களா? அதில் ஐன்றது 9 குறிக்குது. ஸோ 9ன்னு எழுதிக்கிறேன், காமா. அடுத்தது எக்ஸ்ன்றது 24 குறிக்குது. அதனால இந்த இடத்துல 24 வச்சுக்கிட்டேன். சரிங்களா? ரைட். இப்போ இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னு கேட்டால் ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம்மோட தேரி வேற, ஹெச்சிசிஎஃபோட தேரி வேற. கண்டிப்பாக ஹெச்சிசிஎஃப் தெரியும், நம்புறேன். இருந்தாலும் நான் கான்செப்டை சொல்லிடுறேன். ஹெச்சிசிஎஃப் பொறுத்த வரைக்கும் எத்தனை நம்பர் ஒன்றாலும் இருக்கலாம். 9 24 36 48ன்னு எத்தனை நம்பர் ஒன்றாலும் இருக்கலாம். ஆனால் அத்தனை நம்பருக்கு ஒரு டானாவகத்தில் போட்டுட்டு எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை நம்பரும் ஒரு வாய்ப்பாடில் வரணும். அப்படி வந்தால் தான் ஒரு ஸ்டெப்பு இறங்கும். ஒரு நம்பர் வந்து அந்த வாய்ப்பாடில் வராது அப்படின்ற பட்சத்தில் ஆன்சர் 1ன்னு ஆகிடுங்க. இதான் தேரி. என்ன சொல்கிறேன்? எத்தனை நம்பர் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்களோ அத்தனை நம்பருக்கும் நம்ம ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும்னா எத்தனை நம்பருக்கோ எல்லாமே ஏதோ ஒரு வாய்ப்பாடில் காமனாக வரணுங்க. வந்தால் ஒரு ஸ்டெப்பு இறங்கும். இல்லை ஏதாவது ஒரு நம்பராவது அந்த வாய்ப்பாடில் வராதுன்ற பட்சத்தில் ஆன்சர் 1ன்னு மாறிடும். இதான் அதுக்கான ரூல். அப்போது 9 24 இந்த 2 நம்பருக்கு ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்க போகிறேன். இந்த 2 நம்பருக்கு நான் ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும்னா 9ம் 24ம் ஒரு வாய்ப்பாட்டில் வரணும். வந்தால் ஒரு ஸ்டெப் இறங்கும், இல்லைன்னா ஆன்சர் 1. புரியுதா? இப்போ 9 24 3 வாய்ப்பில் வருங்க. 3 9 இந்த 2த்தையும் பெருக்கி பாருங்க. 3 9 வருமா? 4 3 12 5 3 5 6 3 18 7 3 21 8 3 24 அப்படின்னு வரும். ஸோ அப்போது
8 3 24 கரெக்டாக இருக்குது. 3 9ன்னு வருது சரிங்களா. அப்போ நமக்கு ஒரு ஸ்டெப் வந்துருச்சு. 3 8ன்னு 2 நம்பர் கிடச்சிருக்கு. உடனே உங்கள் ஒரு டானா வகுத்தல் போடுங்க. உடனே டானா வகுத்தல் போட்டு இந்த 3 8ம் ஒரு வாய்ப்பாடில் வரணும். ஏதாவது ஒரு வாய்ப்பாடில் 3 8ம் ஒரு வாய்ப்பாடில் வந்தால் ஒரு ஸ்டெப் இறங்கும். இல்லைன்னா ஆன்சர் இதுக்கு 1ன்னு ஆகிடும். அப்போ 3 8 ஒரு வாய்ப்பாடில் வராது, அதனால 1ன்னு ஆகிடும். ஓகேவா, புரியுதுங்களா? சூப்பர். இப்போ இங்கே எத்தனை எதுவுமே வராது, ஏன்னா அது 1ன்னு ஆன்சர் ஆயிடுச்சு, அப்படி நின்றுடும். இப்போ HCFனா வெளியில் இருக்கிற நம்பரை பெருக்கணுங்க, அவ்வளோதான். இதான் ரூல். ஓர் 3 3. அப்போது IX அப்படின்ற நம்பருக்கு HCF எடுத்தால் 3ன்னு வருது. புரிகிறதா? புரியுதுப்பா. தெளிவாயிடுச்சா? தெளிவாயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம். சிபிக்கு கண்டுபிடிக்கணும். இருங்க, இது ஐச்சரு, இது போன கணக்கு போடுது. சிபியா இந்த பாருங்க, சிபி இதுக்கு LCM கண்டுபிடிக்கணும். முதல்ல சி அப்படின்றது 3 குறிக்குது. ஓகே. பி அப்படின்றது 16 குறிக்குது. ஓகே. அப்போது எவ்வளோதாங்க. இப்போ என்னென்னா இது அப்படியே எடுத்துங்க, நல்லா கவனிங்க. இதுக்கு LCM கண்டுபிடிக்கணும். அவங்க அதான் கொஸ்டினில் சொல்லியிருக்காங்க, சிக்கும் பிக்கும் LCM கண்டுபிடிங்க, ஐக்கும் எக்ஸுக்கும் HCF கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் 3 16 2 நம்பர் தான். LCMக்கு போன கணக்கிலே சொன்னேன் ரூல். என்ன சொன்னேன்? எத்தனை நம்பர்னா இருக்கட்டும், மினிமம் 2 நம்பராவது ஒரு வாய்ப்பாடில் வந்தால் ஒரு ஸ்டெப் இறங்குங்க. ஆனால் அந்த 3 16 ஒரு வாய்ப்பாடில் வரவே வராது. அப்போ இருக்கிற நம்பர் எதுவுமே எந்த வாய்ப்பாட்லையுமே அடங்கலை அப்படின்னு வச்சுங்க. இப்போ 3 வாய்ப்பாடில் 16 ஒரு மணி வராது, 16 வாய்ப்பாடில் 3 ஒரு மணி வராது. இந்த 2 நம்பருமே ஒரு வாய்ப்பாடில் வராது. அப்படி எந்த வாய்ப்பாட்லேயும் இந்த நம்பர்லாம் வரலன்னா நீங்கள் தாராளமாக அந்த 2 நம்பரை பெருக்குங்க, அதான் LCM. முடிஞ்சிடுச்சு. புரியுதுங்களா? சப்போஸ் சார் நான் LCM கான்செப்ட் எனக்கு அவ்வளோவா புரியலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை அப்படியே வச்சுக்க. LCM கிளாஸ் எடுக்கும் போது இதை மிக்ஸ் பண்ணி படிச்சுங்க, கம்பாரிசன் பண்ணி. சரியா? இப்போ 3 16 பெருக்குங்க. 3 16 எவ்வளோ? 16 32, 32 ஒரு 16 48 முடிஞ்சிடுச்சு. அப்போது நான் என்ன பண்ணிட்டேன், சிக்கும் பிக்கும் 48 அப்படின்னு நம்பரை கண்டுபிடிச்சிட்டேன். சிக்கும் பிக்கும் 48. இப்போ என்ன கேள்வினா, இந்த 2 நம்பரையும் ரேஷியோ இருக்கும். நடுவில் 2 டாட் வச்சா அதுக்கு பேர் ரேஷியோ. ஐக்கும் எக்ஸுக்கும் நான் HCF கண்டுபிடிச்சா 3ன்னு வந்துச்சு. சிக்கும் பிக்கும் LCM கண்டுபிடிச்சா 48ன்னு வந்துச்சு. இந்த 3 48 ரேஷியோ எடுங்க, அவ்வளோதாங்க. இப்போ ரேஷியோ எடுத்தால் ஆன்சர். ரேஷியோ தெரியலையா? ரேஷியோக்கான மீனிங் என்ன? அதாவது 3 48. பாருங்க, இங்கே எழுதுறேன். 3:48. இதே இந்த நடுவில் 2 டாட் வச்சுட்டா அது ரேஷியோன்னு அர்த்தம். 2 டாட் வச்சுட்டா எவ்வளோ சுருக்க முடியுமோ அவ்வளோவும் சுருக்கலாங்க. இப்போ பாருங்கள், ஓர் 3 3. இந்த 4ல் ஓர் 3 3ன்னு வரும். 3 போயிடுச்சுன்னா மீதி 4ல் 1 இருக்கும், பக்கத்தில் போடுங்க, 18ன்னு வரும். 6 3 18ன்னு வரும். அவ்வளோதான், இதுக்கு மேலே சுருக்க முடியாது. அப்போ 1:16 தான் ஆன்சர். அவ்வளோதாங்க. சரிங்களா? 2 ஸ்டெப்பு தான் கணக்கு, பெருசெல்லாம் கிடையாது. ஸோ 1:16 ஆப்ஷன் சி தான் சரியான விடை. ஓகே, புரிஞ்சிருச்சா? எப்படி அப்ளிகேஷன் ஓரியன்டாக கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ ரீசனிங் டாபிக் எடுத்து அதில் அரித்மெட்டிக்கை புகுத்திருக்காங்க. அட்டா யோசித்துலாம் எடுக்கிறாங்கப்பா TNPSC. ரைட்டுங்க, அடுத்த கணக்கு போகலாமா? வாங்க அடுத்த கணக்கு போய்டும். அடுத்த கணக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. விகித சமமில் கொடுத்துருக்காங்க. முதல்ல விகித சமனுக்கு சும்மா ஒரு ரூல் சொல்கிறேன், அதுக்கப்புறம் உள்ளார போகிறேன். இதுவும் ஈஸி தான். சரிங்களா? இங்கே பாருங்கள், A:B 4 டாட்டு C:D இந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னு வச்சுங்க. ஒரு கணக்கு இந்த ஃபார்மேட்டில் இருந்தால் இது விகித சமம்னு சொல்லுவாங்க. விகித சமம்னா இந்த பாருங்களேன், இங்கே இந்த ஏவும் பியும் ஏதோ ஒரு ஒற்றுமை இருக்குங்க, ஏதோ ஒரு ஒற்றுமை இருக்கும். அதே ஒற்றுமை தான் சிக்கும் டிக்கும் இருக்கும். அதுதான் விகித சமம்னு சொல்கிறாங்க. புரியுதா? நான் ஜஸ்ட்டு தேரி ஞாபகம் வச்சுங்க. நாங்கள் போய் கணக்கு போடும்போது அடடா புரியுதுப்பா அப்படின்னு சொல்லிங்க.
என்னன்னா ரெண்டு ரேஷியோ A:B ஒரு ரேஷியோ, C:Dன்றது இன்னொரு ரேஷியோ. ரெண்டுத்துக்கு நடுவில் 4 டாட் வச்சுட்டா அதுக்கு பேர் விகித சமம்னு சொல்கிறாங்க. இந்த 2 டாட்டுக்கு பதிலாக ஈக்குவல் டு வைக்கலாம். அப்படி ஈக்குவல் டுனா 2 டாட் கூட வைக்கலாம், தப்பே கிடையாது. இந்த 4 டாட்டை ஈக்குவல் டுன்னு சொல்லலாம், 2 டாட்டுன்னு வைக்கலாம், எல்லாம் மீனிங் ஒன்று தான். ஓகேவா? ஸோ அதுக்கான மீனிங் என்னன்னா, இந்த ஏவுக்கும் பிக்கும் ஏதோ ஒரு ரிலேஷன் இருக்கும், அதே ரிலேஷன் தான் சிக்கும் டிக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்ல வருது. யார் சொல்றாங்க? ரூலு. ஓ ரைட்டு. இப்போ எனக்கு அவ்வளோவா புரியல சார், என்ன ரிலேஷன்னே தெரில ஏவுக்கும் பிக்கும் அப்படின்னா, முதல்ல இங்கே வாங்க இந்த கணக்கு போடுவோம், அதுக்கப்புறம் என்ன ரிலேஷன் பார்ப்போம். A=1, B=2, C=3, Z=26 என கொண்டால் RJBL NNLP 4 டாட்டு YAWC அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இது 6/1/2024 TNPSCயில் கேட்டிருக்காங்க. எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தாங்க பாருங்க. ஃபஸ்ட்டு RJPL ரேஷியோ NNLP அப்படின்னு எழுதிக்கிட்டேன். இந்த மாதிரி ரேஷியோ கொடுத்துட்டா நீங்கள் தயவு செஞ்சு எல்லாத்துக்கும் நம்பர் எழுதுருங்க. எழுதிட்டு ரெண்டுத்து ஒப்பிடலாம், சரிங்களா? இப்போ R அப்படின்னு எடுத்துக்கிட்டா 18ன்னு வரும், ஓகேவா? J அப்படின்னு எடுத்துக்கிட்டா 10ன்னு வரும், ஓகேவா? P அப்படின்னு எடுத்துக்கிட்டா 16ன்னு வரும், L அப்படின்னு எடுத்துக்கிட்டா 12ன்னு வரும், ஓகேவா? ரெண்டு இது ரேஷியோ வச்சுக்கிட்டேன். அடுத்தது என்னன்னா 14 L அப்படின்னு இருக்குது 12, ஓகேவா? P அப்படின்னு இருக்குது 16, சரிங்களா? ஓகே, இப்போ நான் எழுதிட்டேன் நம்பர்ஸ், ஓகேங்களா? இப்போ இங்கே ரேஷியோ இருக்கும்போது என்ன அர்த்தம்னா, கண்டிப்பாக இந்த 2 நம்பருக்கு ஏதாவது ரிலேஷன் இருக்கும். எப்படின்னா இப்போ பாருங்கள், இந்த மொதல் நம்பர் 18, இதில் மொதல் நம்பர் 14ன்னு இருக்குது. நல்லா யோசிங்க, 18 14 மாறி இருக்கு. மேபி நான் என்ன பண்ணுறேன், டிஃப்ரெண்ட் எடுத்துக்கிறேன். 18ல் 14 போனால் 4, ஸோ 4 கழிச்சதால 18 14 மாறி இருக்குன்னு நினச்சிக்கிறேன். புரியுதா? ஸோ இங்கே முதல் 6, இந்த இதில் வந்து முதல் N, ரெண்டுத்தையும் கழித்து பார்க்குறேன், ஒரு 4 கழிச்சிருக்காங்க. அதுவும் 18ல் 4 கழித்து 14ன்னு வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு இங்கே 10 இருக்குது, ரெண்டாவது கரெக்டாக. இந்த 10 நெக்ஸ்ட் இங்கே இதில் பாருங்கள், இதில் ரெண்டாவது J, இதில் ரெண்டாவது N. நான் என்ன பண்ணுறேன், கம்பாரிசன் பண்ணுறேன். 10லேருந்து 14 கூட்டியிருக்காங்க, 4 கூட்டியிருக்காங்க, ஒரு ரிலேஷன் வரும். புரியுதா பாருங்க? ஸோ முதல் 4 கழிச்சிட்டாங்க, ரெண்டாவது 4 கூட்டியிருக்காங்க, இப்போ மூணாவது மேபி 4 கழிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் 16ன்னு இருக்குது, இங்கே 12ன்னு இருக்குது. 12 16ல் 12, அதாவது 16ல் 4 கழிச்சா 12ன்னு வருது. பார்த்தீங்களா, ரிலேஷன் வந்துருச்சு. அடுத்தது இங்கே 12ன்னு இருக்குது, இந்த 12 கடைசி நம்பர் 16, 12 கூட 4 கூட்டனா 16ன்னு வரும். புரியுதுங்களா? இப்போ நல்லா தெளிவாக தெரியுது. மொத நம்பர் கழிச்சிருக்காங்கனால ரெண்டாவது நம்பர் வந்து 4 கூட்டியிருக்காங்க, மூணாவது நம்பரில் 4 கழிச்சிருக்காங்க, அஞ்சாவது சாரி உளர்ட்டேன். முதல் நம்பரால் 4 கழிச்சிட்டாங்க, ரெண்டாவது நம்பர்ஸ் வந்து 4 கூட்டியிருக்காங்க, மூணாவது நம்பர்ஸில் 4 கழிச்சிருக்காங்க, நாலாவது நம்பர்ஸில் 4 கூட்டியிருக்காங்க. அவ்வளோதான். அஞ்சாவது நம்பர் இருந்தால் அங்கே 4 கழிச்சிருப்பாங்க. இப்படி தான் போகுது. 4 கழிக்கிறது கூட்டுறது இந்த ரிலேஷனில் தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் ஒன்று சொன்னல, A:B 4 டாட்டு, C:D இப்படி இருந்தால் இந்த ஏவுக்கும் பிக்கும் என்ன ரிலேஷனோ அதே ரிலேஷன் தான் சிக்கும் டிக்கும் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஆமாவா? அப்போது இந்த இடத்துல பாருங்க, இங்கே இருக்கிற 4 இது வந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 4 கழிச்சு 4 கூட்டி 4 கழிச்சு 4 கூட்டி இப்படி தான் போயிருக்காங்க. கரெக்டாக புரியுதா? புரியுது. அப்போது அடுத்ததாக YAWC அப்படின்னு கொடுத்துருக்காங்க. YAWC இதான் கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன வரும்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ முதல்ல நம்ம இதுக்கு ஒய்க்கு என்ன நம்பர் எழுதிடலாம். ஒய்க்கு 25, ஏக்கு 1, டபிள்யூக்கு 23, சிக்கு 3, ஓகேவா? இப்போ அடுத்தது இங்கே என்ன 4 நம்பர் ஒரு 4 எழுத்து வரும் தானே கேட்டிருக்காங்க. நல்லா கவனிங்க. போன இதில் பார்த்தோம், முதல் நம்பர் அப்படியே என்ன பண்ணியிருக்காங்க, 4 கழிச்சிருக்காங்க. அப்போ 25ல் 4 போனால் 23 தானே இங்கே வரும். புரியுதா? இருங்க மாற்றி கழிக்கிறேன் பாருங்க. 25ல் 4 கழிச்சா 21 வரும். புரியுதா? தெளிவாக புரியுதாங்க பாருங்க.
முதல் இது இந்த 18ன்றது 14 4 கழிச்சதால வந்துச்சு. அப்போ அதே ரிலேஷன் தான் இங்கே இருக்கும். அப்போ ஒய் 25ன்னு வருது, 25ல் 4 கழிச்சா 21 தான் வரும். சூப்பரு. இங்கே நெக்ஸ்ட்டு 4 அடுத்த நம்பர் 4 கூட்டியிருக்காங்க. இங்கே ரெண்டாவது 1ன்னு இருக்குது. 1 கூட 4 கூட்டினா 5 அப்படின்னு வரும். அப்போ ரெண்டாவது 5ன்னு வருது. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா 4 கழிச்சிருப்பாங்க. கரெக்ட், அப்படி தானே பார்த்தோம். அப்போ 23ல் 4 கழிச்சா 9ன்னு வரும். அடடா ஃபைனலு. இங்கே 3ன்னு இருக்குது. இங்கே நான் என்ன பண்ணியிருக்காங்க, 4 கழிச்சிட்டாங்களா 19ன்னு வந்துச்சா. அடுத்தது பாருங்க 23ல் 4 கழிச்சா 19ன்னு வரும். ஓகே, ஃபைனலாக 3 இருக்குது. 3 கூட 4 கூட்டியிருக்காங்க 7ன்னு வரும். அவ்வளோதாங்க. புரியுதா? தெளிவாக புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? 25ல் 4 கழிச்சா 21 வந்துச்சு. 1ல் 4 கூட்டினா 5ன்னு வந்துச்சு. 23ல் 4 கழிச்சா 19 வந்துச்சு. 3ல் 4 கூட்டினா 7 வந்துச்சு. இப்போது 21 என்ன எடுத்து வரும்? அதை தாங்க எழுதுங்க, முடிஞ்சு போச்சு பாருங்க. ஆன்சர் பர்ஃபெக்டாக வரும் பாருங்க. இப்போது 21க்கு யூன்னு வருமா, 5க்கு ஈன்னு வருமா, 19க்கு எஸ்ன்னு வருமா, 7க்கு ஜின்னு வரும். அப்போ UES G. அவ்வளோதாங்க. இங்கே இருக்குதான்னு பார்க்கலாம் வாங்க. UESG பர்ஃபெக்டாக வந்திருக்கு. தெளிவாக இருக்கா? இதுதாங்க. இது நிறைய சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணலாம். அதை நீங்கள் கேட்டால் தான் எனக்கு புரிஞ்சிச்சுன்னா நம்ம அடுத்தடுத்து போனோம், டைம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ புரியுதா ரிலேஷன்ஷிப் என்னென்னு? இந்த மாதிரி கொடுத்தா புரியுதா? சூப்பருங்க. வாங்க அடுத்து எனக்கு போவோம். புரியுதா இல்லையான்னு தெரில, நான் பாருன்னு பேசி கிடக்குறேன். கமெண்ட் பண்ணுங்க புரியுதா இல்லையான்னு. கொஞ்சம் நிதானமாக பாருங்கள், பெரிய கணக்கெல்லாம் கிடையாது. நமக்கு அந்த ரூல் தெரிஞ்சால் போதும், ஆன்சர் வந்துடும். சரிங்களா? அடுத்தது இங்கே பாருங்கள். Z ஈக்குவல் A ஈக்குவல் டு Z ஈக்குவல் டு 1, B இஸ் ஈக்குவல் டு Y இஸ் ஈக்குவல் டு 2, C இஸ் ஈக்குவல் டு X இஸ் ஈக்குவல் டு 3 எக்ஸட்ரா எனில் எது எது தவறானது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதாவது ஏவும் இசட்டும் சமம், அதுக்கு 1 தான் வருது. இதை பாருங்க, நம்ம இங்கே எழுதிருந்தோமா? அதை பாருங்க. ஏ வந்து 1, B வந்து 2, C வந்து 3, இதே மாதிரி இசட் வந்து 26ன்னு இப்படி மடித்து எழுதணுமா? கரெக்டாக இந்த மடித்து எழுத்து இங்கே எம்மோடு நிறுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் எண்ணிலிருந்து மடித்து எழுதணும். ஏன்னா மொத்தம் 26, அதில் பாதி 13 பிரித்து வச்சுருக்கேன். ஓகேவா? இது புரியுதுங்களா? நான் எந்த நம்பர் வேணாலும் பாதி பாதிலாம் மாற்றலை. மொத்தம் 26 எழுத்து. 26ல் பாதி 13, முதல் மேலே 13 எழுதிக்கிட்டேன், அடுத்த 13 கீழே இப்படி எழுதி வச்சுருப்பேன். கரெக்டாக இப்படி தான் வந்துருக்கும். கரெக்டு தானே? கரெக்ட். இப்போ இந்த கணக்கில் கொஞ்சம் வித்தியாசமாக என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஏவும் இசட்டும் 1, பியும் ஒய்யும் 2, சியும் எக்ஸும் 3 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. புரியுதா? பாருங்க, அவங்க கொடுக்கறத வச்சு நம்ம சொல்லலாம். இது இந்த கணக்கு தானே. எந்த கணக்கு இருக்கும்? நம்ம பாட்டு வேகமாக வந்துட்டுமே. அடடா இருங்க, எந்த கணக்கில் இருக்கிறாங்க? தோருக்கு பாருங்க. ஏவும் இசட்டும் 1, பியும் ஒய்யும் 2, சி எக்ஸும் 3. நான் அப்படியே இதே மாதிரி எழுதிக்கிறேன். ஏவும் இசட்டும் 1, பியும் ஒய்யும் 2, சி எக்ஸும் 3, டியும் டபிள்யூவும் 4. அதாவது ஏவிலேருந்து ஃபார்வேர்டில் அப்படியே போகுது, இசட்லேருந்து ரிவேர்ஸில். இது எல்லாம் ஒன்றாக்கி அவங்க 1 2 3 4 கொடுத்துருக்காங்க. புரியுதா? இதை எழுதுறது புரியுதா பாருங்கள். கொஞ்சம் டேபிளை பாருங்கள், தெளிவாக புரியும். அவங்க சொன்ன பிரகாரம் எழுதியிருக்கேன். ஏவும் இசட்டும் 1ன்னா ஏவும் இசட்டும் 1ன்னு அங்கே வச்சுக்கிட்டேன் கீழே. பியும் ஒய்யும் 2ன்றாங்க, பியும் ஒய்யும் வச்சுட்டு கீழே 2 போட்டுக்கிட்டேன். சி எக்ஸும் 3ன்றாங்க, அப்படியே வச்சுக்கிட்டேன். இப்போ இவங்க சொன்ன ஆர்டர்லேயே வரேன். அடுத்தது சிக்கு அப்புறம் DEFGன்னு வரும். இங்கே எக்ஸுக்கு அப்புறம் பின்னாடி டபிள்யூ வரும், டபிள்யூக்கு பின்னாடி வி வரும், விக்கு பின்னாடி யூ வரும். ஸோ அந்த ஆர்டரில் வச்சுக்கிட்டேன். புரியுதுங்களா? மொத்தம் 13 நம்பர்ஸ். ஓகேவா? இந்த ஆர்டரில் டேபிள் கட்டி வச்சுக்கிட்டேன். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, எது தவறானதுன்னு கேட்குறாங்க. முதல் ஆப்ஷன் ஏவில் எம்மும் எண்ணும் சமமா அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு மீனிங் என்னென்னா, எம்முக்குரிய நம்பரும் எண்ணுக்குரிய நம்பரும் ஈக்குவலாக இருக்கணும். அவ்வளோதான். இப்போ அப்படியே வாங்க, எம்மு எண்ணும் ஒரே ஆர்டர் பாருங்க. எம்மு எண்ணும் 13ன்னு வச்சுருக்கேன். ஓகே, இவங்க கொஷினில் கொடுத்தது தான். ஓகேவா? எம்மு எண்ணும் சேம் நம்பர் 13 தான் வருது. அப்போ ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஆனால் இவங்க எது தவறுன்னு கேட்டிருக்காங்க, எது கரெக்டாக இல்லைன்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து அவங்க ஆர்டர் கரெக்டு. ஆனால் கொஷினில் தவறுன்னு கேட்கும்போது இது கிடையாது. அடுத்தது எம் + n ஈக்குவல் டு
எல் ப்ளஸ் ஓ ப்ளஸ் ஏ ப்ளஸ் இசட்னு கேட்டிருக்காங்க. நான் இதை அழிச்சிட்டு இதை செக் பண்ணலாம், 1 by 1 செக் பண்ணி வரலாம். சரிங்களா? ஸோ எம்மு ப்ளஸ்ஸு என்னு ஈக்குவல் டு எல் ப்ளஸ் ஓ ப்ளஸ் ஏ ப்ளஸ் இசட். நம்ம இந்த நம்பர் தான் பார்க்கணும் இப்போ நம்ம போட்ட ஆர்டரில். சரிங்களா? மாற்றி போட்டுறாதீங்க, அப்படியே பாருங்கள். எம்மும் என்ன என்னங்க இருக்குது, எம்மும் என்னும் 13 இருக்குது. ஸோ அப்போ 13யும் கூட்டிக்கிறேன். அப்படி கூட்டினா எனக்கு 2600. இந்த வேலையை முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு எல்லுன்னு கொடுத்துருக்காங்க, இங்கே வாங்க. எல்லும் ஓவும் 12 தாங்க வருது. ஸோ அப்போ என்ன பண்ணுறேன், எல் ப்ளஸ் ஓ 12ன்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? அதுக்கடுத்தது ஏவும் இசட்டும் 1 வருது. கரெக்டாக இங்கே பாருங்கள், ஏவும் இசட்டும் 1 வருது. அப்படியே வச்சுக்கிட்டேன். அப்போ 12 24 24 25 26ன்னு வருது. பர்ஃபெக்டாக வருதுங்க. 26 2 பக்கம் 26 வருது. கூட்டி பாருங்க. ஓகேவா? அப்போ இதுவும் ஆப்ஷன் பியும் பர்ஃபெக்டாக வருது. அப்போது அது கிடையாது, ஏன்னா அவங்க தவறு தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு செக் பண்ணலாமா? இதை அழிச்சிட்றேன். அழிச்சிட்டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட்ன்றாங்க. ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட். ஓகேவா? இப்போ ஏபிசி, ஏன்னா 1, பின்னா 2, சின்னா 3. சரிங்களா? 1 + 2 + 3 ஈக்குவல் டு எக்ஸ்னா தோருக்கு பாருங்கள் 3, ஒய்னா 2, இசட்னா 1. ஸோ 3 + 2 + 1 கரெக்டா? 1 3 3 6 ஈக்குவல் டு 6. ஸோ சமமாக தான் வருது. 6 ஈக்குவல் டு 6ன்னு வருது. கரெக்டா? அப்போது ஆப்ஷன் சியும் கரெக்டாக தான் இருக்குது. தப்பே இல்லை, பிரச்சனை இல்லை. ரைட்டுங்களா? ஃபைனலாக டி தான் இப்போ ஆன்சராக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் கரெக்டு. அப்போ இதான் டி தான் ஆன்சர் கிடையாது. டிக் பண்ணிட்டு போயிடலாம். இருந்தாலும் செக் பண்ணலாம் வாங்க. இ ஜி ஜே இதெல்லாம் பகா எண்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பகா எண்கள்லாம் முதல்ல எழுதிக்கிறேன். ஈன்றது 5ங்க. ஓகே. ஜி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 7ங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு ஜே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜேன்னா 10ங்க. ஓகே. இப்போ பகா எண்கள்னால் என்ன தெரியுங்களா? ஒரு நம்பர் இருக்குது. இப்போ 5ன்னு வச்சுங்களேன். இந்த 5ன்றது 5 வாய்ப்பாடில் மட்டும்தான் வரும், வேறு எந்த நம்பர்லையும் வராது. வேறு எங்கேயுமே எவ்வளோ செக் பண்ணி பாருங்கள். 7 எடுத்துக்கிட்டால் 7 வாய்ப்பாடில் மட்டும்தான் வரும், வேறு எந்த வாய்ப்பாடுலையும் வராது. ஸோ ஒரு எண் அதோட வாய்ப்பாடில் மட்டும்தான். இப்போ 5 வாய்ப்பாடுனா 5 வாய்ப்பாடில் மட்டும்தான் இருக்கும். 7னா 7 வாய்ப்பாடில் மட்டும்தான் 7ன்ற சிங்கிள் நம்பர் வரும், வேறு எந்த வாய்ப்பாடுலையும் வராது. ஸோ ஒரு எண் அதே வாய்ப்பாடில் மட்டும்தான் வரும்னா அது பகா எண். 2 3 இடத்துல வரும்னா அது பகு எண். அவ்வளோதாங்க, சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்க. ஓகேவா? அப்போ 5 7ம் பகை எண் தான். ஆனால் 10ன்றது 10 வாய்ப்பாடுலேயும் வரும். ஓர் பைத்துன்னு 5 வாய்ப்பாடுலேயும் வரும். ஈர் பை ஐ 2 10ன்னு. ஸோ 10ன்றது 2 வாய்ப்பாடில் வருது. அதே வாய்ப்பாடில் மட்டும் வந்தால் அது பகா எண். ஓகேவா? வெவ்வேறு வாய்ப்பாடில் வந்தால் அது பகு எண். அவங்க ஆனால் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இவ வந்து பகா எண்கள்னு சொல்கிறாங்க. இஜி வந்து பகா எண் 5ம் 7ம். 10 வந்து பகா எண் இல்லை. அப்போ இதான் தவறு. ஆப்ஷன் டி தான் சரியானது. ரைட்டா? சூப்பருங்க. புரியுதுங்களா? செம. அடுத்தது ஃபைனல் கேள்விக்கு இல்லை, ஃபைனல் கேள்வியில் ஒன்று இருக்குது. 749. ஏ = 26, பி = 25, சி = நான் ஈக்குவல்ட்டுன்னு சொல்ல பக்கத்தில் இருக்கா அப்படி சொன்னேன். சரிங்களா? ஏ வந்து 26, பி வந்து 25, சி வந்து 24, டி வந்து 23, இசட் வந்து 1. ஏன்னா இங்கே பாருங்க. அப்போ இவனுங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஏ வந்து 26, பி வந்து 25, சி வந்து 24 ரிவேர்ஸில் வச்சுருக்காங்க. இது பாருங்க, ஏ 26, பி 25, சி 24, டி 23 அப்படியே ரிவேர்ஸில் வந்தால் இசட் 1. ஸோ அப்போது இவங்க சொன்ன ஆர்டரில் நான் எழுதிக்கிட்டேன். இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, என எழுதும் பொழுது 2 என்ற இலக்கத்தின் அருகே வரும் ஆங்கில எழுத்து எத்தனை? 2024 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. என்ன சார் சொல்கிறீங்க, புரியலையே. அதாவது இங்கே என்னன்னா, இது பாருங்களேன். ஒரு உதாரணத்துக்கு ஏ வந்து 26, ஏ 26. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல 2 அப்படின்ற நம்பருக்கு பக்கத்தில் எந்த எழுத்து ஏ வந்திருக்கு, இந்த மாதிரி எத்தனை எழுத்து வரும் அப்படின்னு கேட்குறாங்க. சுத்தமாக புரியல. போயா, நான் இந்த கணக்கு கொஷின் பாஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. என்னென்னா பாருங்க,
எழுதும்போது 2 என்ற இலக்கத்துக்கு அருகே வரும் ஆங்கில எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு கேட்டாங்க. இப்போ நம்ம 1 by 1 பார்க்கலாமா? A26ன்னு கொடுத்துருக்காங்க. நல்லா பாருங்க, 2க்கு பக்கத்தில் ஒரு ஆங்கில எழுத்து இருக்கு. அப்போ இது ஒரு கவுண்ட். ரெண்டாவது பி வந்து 25, இங்கே 2ன்ற இலக்கத்துக்கு பக்கத்தில் பின்ற எழுத்து வந்திருக்கு. அப்போ இதையும் கவுண்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு டி வந்து டி இல்லை சி, இதுவா சி வந்து 24. இங்கே நல்லா கவனிங்க, 2ன்ற நம்பருக்கு பக்கத்தில் சின்ற எழுத்து இருக்கு. 3வதாச்சா? அதே மாதிரி இங்கே பாருங்க, சிக்கு அப்புறம் இ வந்து 22. நெக்ஸ்ட்டு எஃப்ன்றது 21. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எஃப்க்கு அப்புறம் ஜி 20. அதுக்கு அடுத்தது எல்லாம் அங்கே பாருங்கள், இந்த இடத்துல H19ன்னு வரும். இப்படியே நிறுத்தினேன். நல்லா கவனிங்க, இவங்க என்ன தேரி சொல்கிறாங்கன்னா 2ன்ற நம்பருக்கு பக்கத்தில் எழுத்து வரணும். இதான் ரூல். அப்போது இங்கே வந்து பாருங்களேன், 1 தான் இருக்குது, இங்கே 2ன்ற நம்பரே இல்லை. அப்போ H19 கிடையாது. இது வரைக்கும் 2ன்ற நம்பருக்கு பக்கத்தில் எழுத்து வந்திருக்கு. 1 2 3 4 5 6 7 ஆச்சா? அப்படியே வாங்க, வேற எங்கன்னா இருக்குதா அப்படின்னு பார்ப்போம். இதில் வேற எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு கேட்டால் 1 2 3 4 5 6 7 நம்பர் 20 கூட இருக்குது. ஜி விட்டுனா 20 கரெக்டாக 7 ஆச்சா? 7 தானே? ஆமாம். இங்கே இடத்துல என்ன விட்டுருக்கோம்? 26 25 24 23 இங்கே எழுதலை பார்த்தீங்களா? அதான் மிஸ் ஆகிடுது. டி வந்து 23 வருதா? சரி, டி வந்து 23. ஸோ 2க்கு பக்கத்தில் வந்தாச்சு. ஓகேங்களா? இப்போ அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? அடுத்த 2ன்ற நம்பர் எங்கே இருக்குது அப்படின்னு தேடிட்டே வந்தா இந்த இடத்துல அதுக்கு அடுத்தது ஒய்க்கு நேராக இசட் இருக்குதுங்க. இது பாருங்க, ஒய் 2 அப்படி தானேங்க. அப்போது இந்த இடத்துல ஒய் 2க்கு பக்கத்தில் ஒய்ன்ற எழுத்து வந்தாச்சு. இப்போ மொத்தம் எத்தனை இருக்குன்னு கேட்டால் 1 2 3 4 5 6 7 8 ஆச்சு. உடனே 8 ஆப்ஷன் பின்னு போட்டால் தவறாயிடும். ஏன்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த 2ன்ற நம்பருக்கு பக்கத்தில், அது இடது பக்கம் வலது பக்கம்லாம் கிடையாது, பக்கத்தில் ஒரு எழுத்து வரணும். அது எத்தனை இடத்துலன்னு தான் கேள்வி. இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு புரியறதுக்காக இதை மட்டும் எழுதுகிறேன் பாருங்க. ஒய் 2 எக்ஸு 3 இப்படி எழுதுமா? கரெக்டாக? ஏன்னா அப்படி தான் அவங்க எழுதி கொடுத்துருக்காங்க. நீங்களே பாருங்கள், ஏன்னா 26, பின்னா 25 அப்படியே கொடுத்துருக்காங்களா? இப்போ நான் அதே மாதிரி எழுதுகிறேன். ஒய்னா 2, எக்ஸ்ன்னா 3. இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த 2ன்ற இலக்கத்துக்கு இந்த பக்கம் ஒய்ன்ற ஒரு எழுத்து வருது, இந்த பக்கம் எக்ஸ்ன்ற இன்னொரு எழுத்து வருது. அப்போது நமக்கு எக்ஸும் அடிஷ்னலாக 2ன்ற இலக்கத்துக்கு பக்கத்தை வருது. அதுக்கு அடுத்தது இங்கே பாருங்கள், நல்லா கவனிங்க. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல அங்கே பாருங்களேன், இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ இந்த இடத்த எடுத்துக்கலாமா? இந்த இடத்துல ஓபி அப்படி தானே எதுவும், அதாவது O12 பி வந்து 13ன்னு வரும். இப்போ இங்கே பாருங்க, 2ன்ற இலக்கத்துக்கு பக்கத்தில் பீன்ற எழுத்து வருது. ஸோ அப்போ பிக்கும் இங்கே வாய்ப்பு இருக்கு. அவ்வளோதாங்க. புரியுதா? நல்லா புரியுதா? அவங்க தெளிவாக எழுதியிருக்காங்க. ஏன்னா 26, பின்னா வந்து 25, சின்னா 24 இப்படி கொடுத்துட்டாங்களா? அவங்க எப்படி எழுதியிருக்காங்களோ அதே மாதிரி எழுதிக்கிட்டுமா? எழுதிக்கிட்டு இந்த 2ன்ற இலக்கம் அவங்க சொல்கிறது 2ஆம் நம்பருக்கு பக்கத்தில் எழுத்து வரணும். எத்தனை எழுத்து வரும்? இதுதான் கேள்வி. ஓகேவா? அப்படி எடுத்தா இங்கே பாருங்க, நான் தெளிவாக இங்கே எழுதி வச்சிருக்கேன், குழப்பிக்காதீங்க. ஏவுக்கு பக்கத்தில் 2 வரும், பிக்கு பக்கத்தில் 2 வரும், சிக்கு பக்கத்தில் 2 வரும், டிக்கு பக்கத்தில் 2 வரும், இக்கு பக்கத்தில் 2 வரும், எஃப்க்கு பக்கத்தில் 2 வரும். இங்கே 2 இருந்தாலும் இங்கே எஃப்க்கு பக்கத்தில் 2 வந்துடுது, குழப்பம் இருக்காது. அதுக்கப்புறம் ஜிக்கு பக்கத்தில் 2 வரும். சரியா? முடிஞ்சிருச்சு. அத்தோட வேற எங்கேயுமே வராது. நீங்கள் எழுதி பார்த்துட்டே வந்தா நெக்ஸ்ட்டு ஒய்க்கு பக்கத்தில் 2 வரும். ஓகேவா? அது எழுதிக்கிட்டேன். மொத்தம் 8 ஆச்சு. அதுக்கப்புறமா யோசிங்க. யோசித்தா அது பாருங்களேன், ஓபி அப்படின்னு வரும். ஓக்கு பக்கத்தில் 12 இருக்குது, எழுதியிருக்கும் பாருங்க. ஓக்கு பக்கத்தில் 12, அதுக்கு அடுத்தது பிக்கு 13 வரும். அப்போது இந்த இவங்க சொல்கிறது 2க்கு பக்கத்தில் ஒரு எழுத்து வரணும். அப்போ பியும் வருது, அதனால நான் பி எடுத்து எழுதிக்கிட்டேன். சரிங்களா? தெளிவாயிடுச்சா? ரைட்டு. அதுக்கு அடுத்ததாக நம்ம என்ன இது இருக்கோம், இன்னும் ஒரு நம்பர் இருக்குமே, இதை எல்லாமே எழுதி வச்சிங்களா? எஸ். இந்த இடத்துல இங்கே பாருங்க, இதோ எழுதியிருக்கேன் பாருங்க. ஒய்க்கு பக்கத்தில் 2, அதுக்கப்புறம் எக்ஸுக்கு பக்கத்தில் 3 எழுதுவோம். அப்போது இந்த 2ன்றது ஒய்க்கு பக்கம் இந்த பக்கம் இருக்குது, எக்ஸுக்கு பக்கம் இன்னாட பக்கம் இருக்குது. அப்படின்னும் போது 10 எழுத்துக்கு பக்கத்தில் 2ன்ற நம்பர் இருக்கு. கரெக்டாக தெளிவாக புரியுதுங்களா? அவ்வளோதாங்க, 10 தான் ஆன்சர். முடிஞ்சிருச்சு.
ஸோ ஆனால் கொஞ்சம் குழப்பமாக இருக்கிற மாதிரி தோணும். பட் 1க்கு 2 முறை அப்படி போய் வாங்க, தெளிவாக புரியும். சரிங்களா? புரிஞ்சிருச்சா? ஃபைனல் கேள்விக்கு வந்தாச்சு. கொஞ்சம் ட்விஸ்டடாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் யோசித்து பாருங்க, கொஞ்சம் மூளை யோசிக்க சொல்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லைங்க. ரைட்டு, ஃபைனல் கேள்வி 750வது கேள்வி. T49, S64, R89, Q வந்து 100, P வந்து 121, O வந்து 144 டேஷ் கமா டேஷ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தா T49, அதுக்கு அடுத்தது S64 இப்படி இருக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்தா ஸ்கொயர் நம்பராக இருக்குது. எப்படி இது பாருங்களேன், அப்படியே வரும். கொஞ்சம் யோசிக்கலாம். நான் அதே ரிவேர்ஸ் பேட்டர்லேயே வச்சுருக்கேன். ஏ வந்து 26, பி வந்து 25 இப்படி வச்சுருக்கேன். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா T49ன்றாங்க. ஆக்சுவலி டீனா 7 வரும். ஓகேவா? 7 அதே நம்பரால் பெருகுனா 49 வரும். அடுத்தது எஸ்ன்னா 8ன்னு வருது. 8 கூட அதே 8 பெருகுனா 64ன்னு வரும். ஸோ எஸ்ஸுக்குரிய நம்பரை அதே நம்பரால் பெருக்கியிருக்காங்க அப்படின்னு தெளிவாக தெரியுது. மறுபடியும் ட்ரை பண்ணலாம். ஆர் வந்து 9ன்னு வருது. அதே 9ஆல் பெருக்கினா 9 81ன்னு வரும். நெக்ஸ்ட்டு கியூ 10ன்னு வருது. அதே 10ஆல் பெருக்கினா 100ன்னு வருது. அடுத்தது பின்னா வந்து 11ன்னு வரும். அதே 11ஆல் பெருக்கினா 121ன்னு வருது. அடுத்தது ஓன்னு வந்து பார்த்தீங்கன்னா 12ன்னு வரும். அதே 12ஆல் பெருக்கினா 144 வருது. புரியுதா? அது பாருங்க, அந்த நம்பர்ஸ் வச்சு தான். நெக்ஸ்ட்டு இப்போ ஓக்கு அடுத்ததா என்ன வரும், அதான் கேள்வி. ஓக்கு அடுத்ததா அது பாருங்க, ஓ இருக்கா? ஓக்கு அடுத்தது நமக்கு PQ வருங்க. அதானேங்க? அது பாருங்க, இல்லை இதில் நம்ம பார்க்கலாம். இப்படி வரும் TSRQPO. ஸோ இப்படி போகுது. அப்போ ஓக்கு அடுத்தது NMன்னு வருமா? கரெக்ட். இப்போ எண்ணுக்குரிய நம்பர் என்ன? இப்படியே வாங்க. எண்ணுக்குரியது 13, எம்முக்குரியது 14. ஸோ நான் என்ன பண்ணணும், இங்கே அழிச்சிட்டு எழுதுறேன். நல்லா கவனிங்க, ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல எண்ணு வந்து 13ங்க. ஸோ இங்கே பாருங்களேன், 13 அதே 13ஆல் பெருகணும். எனக்கு பெருக தெரியும்னா தாராளமாக பெருகிடுங்க. பெருக தெரியாதவங்கள நான் இந்த ஷார்ட்கட் சொல்கிறேன் பாருங்க. 13 ஸ்கொயர் அப்படி தானே போகணும். 13 பெருகுனா 13 ஸ்கொயர். இப்படி பெருகணும்னா உங்களுக்கு தெரிலன்னா அங்கே பாருங்க, 1ன்னு இருக்கா? அதே நம்பரால் பெருங்க. 1ஆல் பெருக்குனா 1 வரும், 0 1ன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த 3ன்னு இருக்கா? அதே என்னால் பெருக்குங்க. 3 9ன்னு வரும். அப்போ 0 9ன்னு தான் போடணும். சரிங்களா? பெருந்து புரியுதா? ஓகே. முதல் 1 நான் அதே நம்பரால் பெருக்குனா 1 1ன்னு வரும். நெக்ஸ்ட்டு 3 அதே நம்பரால் பெருக்குனா 3 9 வரும், 0 9ன்னு போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் ஒரு முறை பெருங்க. 1 3 ஈர் 3 6. இந்த 6 ஒரு ஸ்தானம் தள்ளி கீழே போட்டு கூட்டிங்க, முடிஞ்சிருச்சு. ஒரு ஸ்தானம் இங்கே 6 எழுதக்கூடாது, ஒரு ஸ்தானம் தள்ளி போட்டு, அதாவது பெருகுனா நம்ம எப்படி போடுமோ அது மாதிரி ஒரு ஸ்தானம் தள்ளி போட்டு கூட்டுங்க. 9 6 1 169. அவ்வளோதாங்க. சரிங்களா? ஸோ இப்போ பாருங்க, 13 169 பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு எம் 14. ஸோ 14ஆல் பெருகணும். இதை பாருங்க, அதுக்கு ஷார்ட்கட் சொல்கிறேன். 14ஆல் பெருகு தெரிஞ்சவங்க பெருகுங்க. இல்லைனா 14 ஸ்கொயர். இதானே கரெக்டா? இது எப்படி பெருகலான்னா இது பாருங்க, நல்லா கவனிங்க. முதல் இந்த 1 அதே நம்பரால் பெருங்க. 1 1ன்னு வரும், 0 1ன்னு வச்சுங்க. நெக்ஸ்ட்டு இந்த 4 அதே நாள் பெருங்க. நன்னாங்க 16 வரும், அப்படியே போட்டுங்க. சிங்கிள் டிஜிட்டாக இருந்தால் 0 போடுங்க, 2 டிஜிட்டாக இருந்தால் அப்படியே எழுதிங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு அப்படியே ஒரு முறை பெருங்க. ஒரு நாள் 4 இது பாருங்க, இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் ஒரு முறை பெருகணும். ஒரு நாள் 4 ஒரு நாள் இருந்தாங்க 8. அந்த 8 ஒரு ஸ்தானம் தள்ளி கீழே வச்சு கூட்டிங்க, முடிஞ்சிருச்சு. அப்போது 6 9 1 196ன்னு வரும். ஆப்ஷனில் போய் பாருங்கள், 196ன்னு இருக்குது. அப்போ என்னன்னா 169, எம்னா 196. பர்ஃபெக்டாக வந்துருச்சு. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. மோஸ்ட்லி நிறைய பேர் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். ஒரு முறைக்கு 2 முறை பாருங்கள், தெளிவாக புரியும். என்னை கேட்டால் இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் கேட்பாங்க எக்ஸாமில். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு நான் சிம்பிளாக தான் சொல்லியிருக்கேன். முதல் கிளாஸ் பார்த்தவங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ கூடவே வாங்க, அரசு வேலையோடு போங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.